கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த வருடத்தை துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை காண முடியாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள், விபத்துகளின் மத்தியிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தையும் கொடுத்து நம்மளை உயிரோடு கூட இந்த வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் தந்த பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நம்மளை பார்த்து பேசுகிறார். நீ பயப்படாதே, அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமே, நீ பயப்படாத, தரிசனத்தில் உண்டாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கோ பிள்ளை இல்லாத நேரத்தில் இருக்கிறது போதும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, ஆனால் இதோ என் வீட்டில் பிறந்த இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்தை அன்னார்ந்து பரண்டு சொல்லி நட்சத்திரங்களை உனக்கு என்ன கூடுமானால் அவைகளை நீ என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சன்னதி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார், இவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்றார். எண்ண முடியாதபடிக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாதபடிக்கு நான் உன் சன்னதியை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நண்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, ஈசாக்கு இல்லாமல் இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கோ அவருடைய வார்த்தைக்கோ அர்ப்பணித்து அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தது நிமித்தமாய் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிற காரியம், நீ பயப்படாதே. ஒருவேளை ஆபிரகாமை போல இப்போ இருக்கிறது தான் என் சுதந்திரம், இதுதான் என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம், இதுதான் என்னோட வாழ்க்கை, இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் போல் இருக்குது, இப்படியே ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிடும் போல் இருக்குது, நான் ஆசீர்வாதத்தை காண முடியாது போல், தேவன் என் மேலே வைத்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் நான் நிறைவேற்ற முடியாமல் போயிருமோ போல் அப்படின்னு என்று ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னை அழைத்திருக்கிறவர், நான் உன்னை வேறு பிரித்தவர், நான் உன்னை தெரிந்து கொண்டவர் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே பார்த்து சொல்லுகிற காரியம், இது அல்ல, இந்த வாழ்க்கை அல்ல, இதை காட்டிலும் நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற, இது அல்ல, உன் கற்ப பிறப்பை நான் உனக்கு வைத்திருக்கிறதே, வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன் சன்னதியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே பார்த்து சொல்லுகிற காரியம், நீ இருக்கிற இந்த கொஞ்சம் காரியம் அல்ல, இந்த சின்ன காரியம் அல்ல, இதை காட்டிலும் வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்மேல் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லாரும் அன்னார்ந்து பார்க்கும் வண்ணமாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல உங்களை குறித்து இதோ வைத்திருக்கிற அந்த தரிசனம், வைத்திருக்கிற அந்த அழைப்பு ஒரு நாளும் மாறாதபடிக்கு இதோ சுற்றி இருக்கிற ஜனங்கள் அன்னார்ந்து பார்க்கும்படியா இதோ குறித்த காலம் வரும் பொழுது இதோ வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாதபடிக்கு அற்புதமான அதிசயமான அதோ குறித்த காலத்தின் தரிசனங்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நிறைவேற்றணும் அப்படின்னா அன்னைக்கு ஆபிரகாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட குடும்ப சூழ்நிலைகளை குறித்து, அழைக்கப்பட்ட அழைப்புகளை குறித்து, கூட இருக்கிறவர்களை குறித்து, கூட இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஒரு வேளை பயந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கேடகமாய் இருப்பேன், உனக்கு பெரிய பலனாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.